அம்மா பெரிய மருமகளே ஆத்த சுடுமா என்ன சத்தம் என்ன அவ மட்டும் தான் உங்களுக்கு கையை அமுத்திடுவாளா? ஏன் நானும் உங்களுக்கு காலம் அமுத்திட மாட்டேன். நீ கால் தான் அமுத்திட்டு இருந்த, போய் காலை அமுத்துடி போடி. என்ன சவுண்ட் ரொம்ப ஓவரா போகுது, என் கையை அமுத்த கூடாதா? அத அத்தை சொல்லட்டும், நீ மூடு. ஐயோ அம்மா நீ காலை அமுத்து மரியாதை பாவாங்க. அத்தை அவ சொல்றேன், நீங்க அவ பேசிக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்களா? அமைதியாருங்க. அத்தை உங்க கை எனக்கு தானே, அப்ப நான் தானே அமுத்தணும். அத்தை அப்ப உங்க கை எனக்கு இல்லையா? நான் தானே அமுத்தணும். ஐயோ இருங்கடி, யாராவது நான் அமுத்து தலை. அதெல்லாம் இல்ல, நான் தான் அமுத்துவேன். நான் தான் அமுத்துவேன். நான் தான் அம்மா பெரிய மருமகளே. சொல்லுங்க அத்தை. தலைவலிக்குது, ஒரு கப் காபி போட்டு வரியா? போட்டுனாரு அத்தை. அத்தை ஏன் அவளை மட்டும் காஃபி போட்டு எடுத்துட்டு சொல்றீங்க? ஏன் என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அது தெரியாதவங்க எல்லாம் போட சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் போட சொல்லுவாங்க. யாருக்கு போட தெரியாது? அத்தை உங்களுக்கு காஃபி என்னத்த காஃபி பூஸ்ட் போட்டு கொடுத்துறேன், நல்லா குடிங்க. எனக்கு வெந்நீரே போட தெரியாது, இதுல வேற பூஸ்ட் போட போறியா? நீ கொஞ்சம் रुको जरा सबर करो. என்னது சொல்றது? கரெக்ட் தான். இருங்க கொண்டு வரேன், நல்லா கொடங்கொடமா குடிங்க. கொடங்கொடமாவா? அடியே இன்னைக்கு நான் செத்த. யாருக்கு சமைக்க தெரியாது? பூஸ்ட் பையங்க. ஏய் காசா பணமா கொட்டுமா? என்ன மனோ என்ன மனோ. ஐயா அத என்னங்க குடிங்க. சூப்பரா இருக்கா? ஐயோ என்ன சத்த? ஐயோ இவ பூஸ்ட்னு சொல்லி அதே தொண்டு குத்தாடி, தொண்டெல்லாம் கபகபன்னு எரியுது, என்னன்னே தெரியல. கபகபன்னு எரியுது. என்ன தடி கலந்த? நான் பூஸ்ட் டப்பால அந்த பூஸ்ட் தான கலந்தேன், எப்படி எரியும்? ஐயோ அது பூஸ்ட் இல்லடி, மிளகா தூளா. ஐயோ கொஞ்ச நேரத்துல கொல்ல பச்சடி பாவி. தண்ணி 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 தண்ணி. ஐயோ தொண்டையில ஒரு மாதிரியா இருக்கே. தண்ணி நீ ஒண்ணுல கூட உருப்படியா பண்ண மாட்டியாடி? பூஸ்ட் டப்பால மிளகா பொடியா கலந்து வச்சிருக்க, வாட்டர் பாட்டில தின்னர கலந்து வச்சிருக்க. உன்னால எங்கத்த போய் உன்னால எங்க அத்தைக்கு தான் கெட்ட பேரு. ஐயோ 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 நான் இங்க சாக கிடக்குறேன், இது பண்ண அடிச்சிக்கிட்டே. ஐயோ 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 அடியே என்னை எவனாச்சு காப்பாத்துங்களே. அட போ. ஐயோ என்ன வீடு இப்படி குப்பையா இருக்கு? அடியே பெரிய மருமகளே, அடியே சின்ன மருமகளே. ஏண்டி எருமை எருமை பாத்து தர மாட்டியா? கழுத்துறதா மேல வந்து இடிக்கிற. நீங்க அத்தை காலையில எண்ணெயும் கீழே ஊத்தி வச்சிட்டா, நான் தான் கிளீன் பண்ணினேன். கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. ஏண்டி நல்லா எண்ணெய் ஊத்தும் போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம்? அது சரி. இங்க பார் வீடெல்லாம் குப்பையா இருக்கு, கிளீனா பல பல பல்ல மாப்படி, புரியுதா? புரியுது. உன் வேலை என்னன்னா வீட்டுல இருக்கிற ஒரே அழுக்கு தண்ணி கூட விடாம எல்லாத்தையும் துவைக்கிற, புரியுதா? மாசம் மாசம் நிக்காம வேலையை செய்யுங்க போங்கடியே. நானே இந்த வீடு துடைப்பதும் நானே, இந்த பாத்திரம் கழுவுவதும் நானே நானே. ஆசை கூட வருமா? ஐயோ எப்பா எவ்வளோ வேலை. பெரிய மருமகளே. ஐயோ என்னடி வீடெல்லாம் வளவலன்னு இருக்கு? நான் தான் இந்த வீடு தொடச்சேன். என்ன தடி ஊத்துனா? துணி துவைக்கிற லிக்விட் தான். லிக்யூடா? அத துணிலாம் துவைச்சு
தங்கச்சோறு நல்லா பல பொலன்னு தந்தா அதனாலதான் நம்ம வீட்டையும் அதை போட்டு ஊத்தி தொடச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தக தக தகன்னு மின்னும் இதுக்கு லைசால் தானடி போட்டு தேய்ப்பாங்க, நீ என்னடி லிக்விட் போட்டு தேய்ச்சுனுக்குற? அவ்வளவு அறிவு உன் அறிவுல தீய வைக்க உன்ன போய் வீடு துடைக்க சொன்ன மாதிரி என்ன சொல்லணும் போய் துணியெல்லாம் துவைப்பா போய் ஏம்மா நீயாச்சும் இந்த வீடெல்லாம் துடைமா கொஞ்சம். பாத்துக்கோங்க. இடுப்பு போச்சே. தின்னக்கோழி வரல அடியே என்னடியாச்சும் ஒழுங்கா தொவிடி. எனக்கு தெரியும், நீ கொத்திட்டு கிளம்பு. கொழுப்புடி உனக்கு எல்லாம் சாப்பிட்ற கொழுப்பு. ஒட்டட குச்சி என்னவே என்ன இடி இடிக்கிறா உனக்கு இருக்குடி. என்னோட புடவை. ஐயோ என்ன உங்க புடவையாச்சே நல்லா அடிச்சு துவச்சு அழுக்கு எடுக்கலான்னு பார்த்தா ஆனா அது கிழிஞ்சு போயிடுச்சு. அத்தை கிழிச்சிட்டு வேகமா பேசுறேன். நான் உன்னை அடிச்சு எப்படி கிழிக்கிறது மட்டும் பாத்தி மகளே. ஒரே வேலை செய்யறதுல எப்ப பார்த்தாலும் அந்த காதுல அதை வச்சுன்னு மாட்டினே திரும்பிட்டு இருக்கா. வரட்டும் கவனிச்சுக்கிறேன். யாரப்ப கேக்குறீங்க? யார இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே குட்டிச்சாத்தான் அவளதான். ஏன் நேர்ல போய் கேக்குறது? நேர்ல போய் கேட்பாங்களா? அவளுக்கா இருக்கணும். வீட்டுல இருக்கிற வேலையை இழுத்து போட்டு செய்யறதுல ஒரு பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு அது இல்ல, உங்களுக்கு நேர்ல கேட்கறதுக்கு பயம், அதுக்குதான். யாருக்கு பயம்? எனக்கா பயம்? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நீ எங்கடா நேர்ல கேட்டா அவன் சண்டைக்கு வந்துருவாளோ அப்படின்னு தானே கேட்காம இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் வேலையை பாருப்போ. எனக்கு தெரியாதா? பயமா? யாரு பயம்? வாமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிம்மா. சே எம்மா பெருமையா மேலே சொல்லுங்க அத்தை. அவளை சாமான் கழுவ சொல்லிச்ச கழுவிட்டாளா? இல்லையே. அப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்பதான் சாப்பாடு செஞ்சுட்டு வந்தேன். நான் தான் போய் சாமான்லாம் கழுவணும். ஏன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளா போனவே நோண்டிட்டு இருக்கா அத்தை. அவளுக்கு இதே வேலையா போச்சு. இந்த டைம் வரட்டும் அவளுக்கு. வாமா. என்னத்த இங்க பெரிய மீட்டிங் நடக்குது போல? அதெல்லாம் இல்ல, மதியத்துக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டா அதை சொல்லிட்டு இருந்தேன். ரெடி ஆயிடுச்சா? இல்ல இதுக்கப்புறம் தான் ஏதோ செய்யணுமா. ரொம்ப நல்லா போச்சு. அப்படியே எனக்கு கூட முட்டைலாம் போட்டு வெங்காயம் போட்டு பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டு முட்டை பொரியல் செஞ்சுட்டாங்க. பக்கத்து வீட்டு வரைக்கும் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி. எப்படி பேசிட்டு போறா பாரு. இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தீங்க, அவ வந்த உடனே வாயை மூடிக்கிட்டீங்க. இங்க பார், நீ போய் உன் வேலையை பாருப்பா. ஆமா அந்த வீட்டு முன்னாடி அப்படி குப்பை இருக்கே, வந்து பெருக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்கா, இல்லன்னா பக்கத்து வீட்டுக்கு ஓடிடுறா. இவ்வளவு என்னதான் சொல்றது? வரட்டும் அவங்க அப்பா அம்மா என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்கறேன் நான். இப்படியேதான் புலம்பிட்டு இருக்கணும். என்ன புலம்புறதா? இந்த டைம் பாத்துறேன். இந்த வீட்டுல அவ இருக்கணும், நான் இருக்கணும். மாமியான்ற பயமே இல்லாம போச்சு. என் பையன் வரட்டும் பாரு என்ன பண்ற. இந்த வீட்டை ரெண்டாக்கணும். நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்த ஓடலாம் போது இப்படிதான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்லையா? என்ன இல்லையே? இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏத்தா இவ்வளவு கஷ்டமா இருக்கவங்க எங்க முன்னாடியே தனி கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே? எல்லாம் இங்க பாருங்க, நாளைக்கே எங்க வீட்டுக்கார வரட்டும், நானும் அவரும் தனி கொடுத்தன போறேன். யாராலையும் தடுக்கவே முடியாது. இல்லடே நான் அப்படி சொல்ல வரல. எப்படி சொல்லாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். இப்பதான் உங்களை பத்தி தெரியும். அடி அடி இப்படி பேசிட்டு போறாளே. ஆமா இவ பக்கத்து வீட்டுக்கு போறதானே போனா, இவ எப்படி இப்ப வந்தா? அத்தை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீயா? நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? எல்லாம் நீ பேசுறது கேட்கணும் தான். அடி பாவி, ஒரு வீட்ல இருந்துட்டு எனக்கு அவளுக்கு சண்டை விடவா பாக்குற? மவளே உன்ன சின்னவர் மேல வாங்க. என்னதா தண்ணி பிடிக்க போன்னு முன்னே சொன்னா இன்னும் குடத்தை வச்சு ஆட்டிட்டு இருப்பா. போய் தண்ணி எடுக்கலாம்ப்பா. இல்ல எடுத்துட்டேன் சீக்கிரம். பெருமாள் மேல இந்த வீடெல்லாம் குப்பையா இருக்கு. எப்ப பெருக்குவ? சீக்கிரம் பெருக்கு. என் காலை பெருக்காதே ஆத்தா, கொஞ்சம் அப்படி ஓரமா பெருக்கு. ஒருத்தி ஒரு வேலை செய்யறது இல்ல. குடு மேல ஊத்துறா திரி. குடி. தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காபி போட்டு நான் சூடா. காஃபியா? சீக்கிரம். பெரிய மருமகளே இங்க வாங்க. என்ன பண்ற?
வீட்டுக்கு மாப் போடணும். மாப்பு போறத நிப்பாட்டிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது. நல்லா சூடா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாதம் வடி. என்ன சீக்கிரம் போ. சாரிக்கா. ஏமா? ஐயோ முடியலையே. என்னக்கா இவ இந்த வேலை வாங்குறா? என்னையும் தாண்டா வேலை வாங்குறான். கல்யாணம் பண்ணும்போது உங்க பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன்னு சொன்னோம். இப்ப இந்த வேலை வாங்குறா. முடியலையே. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஐயா அடியே காமாட்சி. யார் கூப்பிட்டது? ஏய் என்ன மாமியார பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஆளாயிட்டே நீ? இன்னைக்கு மட்டும் இல்லடி, இனிமே எப்பயுமே உன் பேசுறதுதான் கூப்பிடுவேன். டியா என்ன மருமகன்றத மறந்துட்டியா? யாரடி மருமக? நான் யார் தெரியுமா? உன் மாமியா முனியம்மா. என்னடி பொய் சொல்ற? பொய் சொல்றேனா? இப்ப நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? என்ன? என் பையனுக்கு பிடிக்கலனாலும் அவனை ராத்திரியா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவதானடி நீ. எப்படி இவ்வளவு தெரியும்? அத்தை நிஜமா நீங்களா? நானேதான். ஐயோ நீங்க என்ன அத்தை என் மருமக உடம்புல வந்திருக்கீங்க? அதுக்கெல்லாம் சில காரணம் இருக்கு. நானும் பாத்துட்டே இருக்கேன். அந்த ரெண்டு அப்பாவி பிள்ளைகளும் அந்த வேலை வாங்குவாங்க. என்ன சொன்ன? என் மாமியாக்கெல்லாம் நான் எவ்வளவு மரியாதை கொடுப்பேன் தெரியுமா? அது எனக்கு தானே தெரியும். எப்பா இப்ப நான் சொல்றது, அந்த பிள்ளைங்களை என்னைக்குமே நீ வேலை வாங்க கூடாது. எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். போய் செய்ப்போ. நானா? நீனா? அப்படி செய்யலன்னு வச்சுக்கோயேன், நைட்ல நீ தூங்கிட்டு இருக்கும்போது தலவாணி எடுத்து மூஞ்சில அமைக்கி சாப்பிடுவேன். ஐயா அத்தை அப்படி எல்லாம் பண்ணிடாத. நான் 100 இல்ல 200 வருஷம் வாழணும். போ போயிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு. போயிட்டு வா. போறேன். அடியே காமாட்சி. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. தலை அமைக்கி விடு. நின்னு அமைக்கி விடுவேன். கொண்டு போய் சேர் உட்கார வை. இந்த உட்காரு. அமைக்கி விடு. நல்லா அமுக்கு. கை அமுக்கு. சொல்ற அமைக்கி விடு. போதும். போயிட்டு அந்த வெந்நீர் எடுத்துட்டு வா. போ. எடுத்துட்டு வரேன். இந்த அத்தை வெந்நீர். வெந்நீர் என்ன இப்படி எடுத்துட்டு வராங்க? வேற எடுத்துட்டு வா. போ. இந்த அத்தை வெந்நீர். காமாட்சி என்னது? நல்ல ஆட்டுக்கறியில இருக்க கொழுப்பா எடுத்து காரசாரமா சமைச்சு எடுத்துட்டு வா. உங்களுக்கு எங்க அத்தை கொழுப்பு கம்மியா இருக்கு? சொல்றத சரி. வெண்ண இதெல்லாம் இப்படிதான் வேலை வாங்கணும். சூப்பர் டி. கிளவி பாத்தியா எப்படி வேலை செய்யுது பயந்துட்டு. இப்படிதான் இதுகிட்ட நடந்துக்கணும். இது பாரு 3 மாசம் நானு, அடுத்த மாசம் நீ. சூப்பர் டி. ஓகே. சீக்கிரம் நமக்குள்ளே என்னடி நீ கையமிச்சிட்டு இருக்க? பாட்டி பாவலத்தை. அதான் சரி அத்தை இந்தாங்க அத்தை, இதை குடிங்க அத்தை. என்னது இது? குடிங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்சதுதான் குடிங்க. எப்படி அத்தை இருக்கு பால் பாயாசம்? பால் பாயாசமா? ஆமா, நீங்க செத்து போறதுக்கு முன்னாடி என்னோட பால் பாயாசத்தை குடிச்சிட்டு தானே செத்து போனீங்க. அதான் மறுபடியும் ஒரு பாயாசத்தை போட்டேன். எனக்கு இது சம்மதம் இல்ல. அடி என்னடி என்னவா ஏமாந்து பாக்குறீங்க? எப்படி செத்து போன என் மாமியா ஊரூபத்துல வந்துட்டாளா? இப்படி இழுத்துக்கு சாகு நான் போறேன். என்னவா ஏமாந்து பாக்குறீங்க?